இச்சகத்தினர் தோற்றுகின்ற கம்பனும் வள்ளுவனும் செப்பிச் சிறப்படைந்த தமிழ்த்தாயே வணக்கம். முத்தமிழ் வடிவாய் முருகனைக் கண்டோம், மூத்த சிவனை புலனாய் பார்த்தோம், காகுவில் வண்ணத்தை காணக கற்றையை திருமால் என்னும் தெய்வமாய் ஆக்கினோம். மதுரையில், காஞ்சியில், மாநகர் காசியில் மாதரின் பார்வைக்கு மகத்துவம் கொடுத்தோம். இருள் நீக்கி ஒளி கொடுக்கும் இறைவனை ஐயா, இருள் நீக்கி ஒளி கொடுக்கும் இறைவனை ஐயா, இம்மாமன்றம் சிறக்க இனிதே நீ வாவா. அன்னை தமிழ் மொழியை அன்று போல் இன்றும் அழகூட்டி சிறப்புறச் செய்ய கடல் கடந்து வந்து இங்கே கால்பதித்த கத்தா தமிழர்களின் மகிழ்வரங்கம் பீடுகளை போட பெரும் பங்கு ஆற்றுகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அகங்கழிந்த முதல் வணக்கம். தாய்மொழியாம் தமிழில் அருமை பெருமைகளை, தாய்மொழியாம் தமிழில் அருமை பெருமைகளை அகங்குளிர கேட்க வந்து அரங்கம் நிறைந்து அமைதி காட்டிடும் சகோதர உள்ளங்களுக்கு சத்தான தமிழ் வணக்கம். அன்னை திருநாட்டில் அவர்களுக்கு அகமகிழ்ந்து அவள் புகழ் சிறக்க பணியாற்றி செயலாற்றி உலகத்து உள்ளங்களில் உன்னதமாய் இடம்பிடித்து மறைந்தும் வாழ்கின்ற மகளிருக்கும் வணக்கம். பெற்ற தாய்க்கு பெரியதாய் ஒரு பாடல். அவையும் வைக்கின்றேன் அவையோரை கேட்டிடுவேன். பொய்யுரையோ நீ பேசி கேட்டதில்லை, புகழ் தேடி ஆபரணங்கள் அணிந்ததில்லை, இருப்பதை வைத்தே இல்லறம் நடத்தும் இனிய வாழ்க்கையே எங்களுக்கு கற்றுத்தந்தாய். இருப்பதை வைத்தே இல்லறம் நடத்தும் இனிய வாழ்க்கையே எங்களுக்கு கற்றுத்தந்தாய். ஐயமேதும் எனக்கில்லை, குடும்ப பாரம் அத்தனையும் நீ சுமந்தாய். எளிமையாக ஒழுக்கமே உயர்ந்த செல்வம் என்று சொல்லி உயர்த்தி விட்டாய் எங்களை, வாழ்க நீ அம்மா, என் அம்மா. அடுத்தது அன்பு சகோதரிக்கு அருமையான ஒரு பாடல். கரம் பிடித்து நடைபழக வைத்த அக்கா, கன்சுவிட்டி கன்னத்தில் கிள்ளி கொஞ்சி விரல் பிடித்து விளையாட அழைத்துச் செல்வாள். விழுந்து விட்டால் அவள் மடியில் வாரிக்கொள்வாள். சரவெடியா என் சிரிப்பில் மயக்கம் கொண்டு சரியாக என்னை காக்க முயற்சி செய்வாள். அவள் போல உயர்கல்வி கற்க வைத்து என்னை அகிலத்தில் உயர்த்தி விட்டாள். அக்கால் வாழ்க. தனித்துவமான தந்தைக்கு ஒரு பாடல். பெற்றெடுத்த தாய் தந்தை உடன்பிறப்பை பிரிந்து வந்து இராணுவத்தில் இணைந்து கொண்டு ஒற்றுமையாய் உறவுகளாய் கையை கோர்த்து ஓங்கு பணி வீரர்களுடன் எல்லை காப்பில் சுற்றி வந்து நாட்டை காக்கும் வீர மகளாய் சுகமாக தோல் உயர்த்தும் எந்தன் தங்கை நலமோடும் வளமோடும் நாடு காக்க நம் வாழ்க்கை இந்நாளில் இனிதே சொல்லிடுவோம். இந்நாள் மகளிருக்கு இறுதியாக வரும் பாடல். சுகமான முதியோரை நினைத்து விட்டால் சொரணையற்று போய்விடுமே சமுதாய பந்தம். நம்மை வளர்த்து ஆளாக்கி விட்டதற்கு நன்றி கடன் முதியோர்கள் இல்லமல்ல. அமைதியாக சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அடுத்தபடி முதியோர்கள் நாமும் தானே. எதையோ மனதுக்குள் எண்ண வேண்டாம் என்றும் நம் முதியவர்கள் சுமையே அல்ல. இல்லத்தில் விளக்கேற்ற வந்த பெண்ணில் இருள்படிய இல்லத்தில் இடம் தராதீர். முதியோரை முறையாக பாதுகாத்து முத்திரை பதித்திடுவீர். வாழ்த்தும் உண்மை. வீட்டை விட்டு வெளியே வந்த மகளிர் வீடு போய் நாம் சேருவோமா
கடித்து குதற பாக்குதையா போக்கிரி கும்பல், கடித்து குதற பாக்குதையா போக்கிரி கும்பல். நாட்டையே கெடுக்கும் இந்த கூட்டத்தையே நாட்டுடிக்க தூக்கிலிட்டு மாய்க்க வேண்டும், தூக்கிலிட்டு மாய்க்க வேண்டும். பணிவான பெண்களையே வளர்த்து நல்ல பண்போடு ஆளாக்கி வைத்த போதும் துணிவாக தனிவழியே போகும்போது துட்டர்களின் கைப்பிடியில் சிக்கிக்கொண்டு இனிதான கற்பு நிலை அழிக்கப்பட்டு இருண்டதுவே அவள் வாழ்க்கை கண்ணீரோடு. மனித இனம் மாண்புதனை மதிக்காத அந்த மடையர்களை தூக்கிலிட வேண்டும். சட்டம் மாற வேண்டும். பாலியல் தன் பலாத்காரம் அற்று போக மகளிர் பார்ப்பவர்கள் கை கூப்ப நாம் உடை உழைக்க வேண்டும். நாடகமோ நாட்டியமோ எதுவானாலும் நம் நாட்டு கலாச்சாரம் காக்க வேண்டும். ஏடாகூட காட்சிகளை காசுக்காக படமெடுக்கும் திரைப்படக்காரர்கள் மகளிர் எதிர்த்து போராட வேண்டும். புது எண்ணம் வேண்டும், வாழ்வில் புதுமை வேண்டும். மதிப்புடன் மற்ற நாட்டவரெல்லாம் விழிப்புடன் தோற்றும் வண்ணம் அது விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். நாவல் வேண்டுமா, நற்றிணை வேண்டுமா? இரண்டில் உனக்கு எது வேண்டும் சொன்னனில் நற்றிணை எதற்கு, நலவன்பா எதற்கு, நன்னூல் எதற்கு, நான் நாற்பதற்கு? நண்பரே, எனக்கு நாவல் தான் வேண்டும் என்போர் தொகை இன்றைக்கதிகம். பழைய புராணம் படிப்பதை காட்டிலும் நாவல் படிப்பது நல்லதென்னும் திருக்குறள் படித்தால் திருந்தி வாழலாம். இருட்டறை நாவல்கள் எத்தனை இருப்பினும் வழிக்கு விழுந்தோர் தொகை மாற முடியுமா? சாக்கடை நூல்களை சரித்திரம் என்போர் பூக்களை நூல்களை புரட்டுவதில்லையே. அறத்தை, பொருளை, இன்பத்தை, அன்புவழி இல்லறத்தை, அறத்தமிழர் துறவரத்தை, கற்கண்டு தமிழ் பதித்த களவியலை கற்பியலை, ஆண்டவரும் சான்றோராய் அன்றடைத்த அமைச்சியலை, கோமகனா குடிமகனா கொஞ்சம் குடியில் எல்லோரும் ஓர் குடியே என்ற குடியேறின் திருக்குறளை நாளொன்று படிப்போம், நன்னிலத்தில் சிறப்போம். உயிரோடு இருக்க சுவாசிப்போம், உணர்வோடு இருக்க வாசிப்போம், உலகை மாற்ற யோசிப்போம், சிந்தித்து செயல்படுவோம். மனிதன் சரிமிக சமமாய் மதிப்பது நம் கடமை. வள்ளுவ பெருமான் காட்டிய வழியில் வாழ்வது அறிவுடைமை. உழைப்பை மதித்து பலனை கொடுத்து உலகில் போரை தடுத்திடுவோம். அண்ணன் தந்தையாய் அனைவரும் வாழ்ந்து அறவழி ஏற்றிடுவோம் என்று கூறி இந்நிலையில் எமக்களித்த வாய்ப்பதனை நன்னிலையில் காட்டினேன் என்றே எண்ணி இம்மன்றத்தில் வந்தோர் அனைவரும்